நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்றும் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒரத்தூர் பகுதியில் அரசு திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நெல்லை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள வீட்டலூர், மாங்குடி, பவுண்டரிகபுரம் உள்ளிட்ட 6 கிராமங்களில் சுமார் 600 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக இப்பகுதியில் திடீரென பெய்த மழையால் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 25,000 வரை செலவு செய்தும் நெற்பயிர்களை காப்பாற்ற முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ரஜினி கோவிலில் ரஜினி உருவ பொம்மைகளை கொண்டு கொலு அமைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. புரட்டாசி மாத அமாவாசைக்கு மறுநாள் துவங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் ரஜினிகாந்தின் தீவிர பக்தரும் முன்னாள் ராணுவ வீரருமான கார்த்திக் என்பவரால் ஸ்ரீ ரஜினி கோவில் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு 233 ரஜினி உருவ பொம்மைகளை கொலுவாக வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அபூர்வ ராகங்கள் துவங்கி கூலி திரைப்படம் வரையிலான அரிய படங்களை சேகரித்து அதனை கொலு பொம்மைகளாக உருமாற்றம் செய்து ரஜினி கொலு அமைத்துள்ளார். சென்னை புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் வேளச்சேரி, ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தங்களது தலைவரின் தொடர் சந்திப்பால் விளம்பர திமுக முதலமைச்சர் ஸ்டாலினின் தூக்கமின்மையும் தொடரும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மின் கட்டணம், பதிவு கட்டணம் உட்பட எல்லா கட்டணமும் உயர்த்திவிட்டு முதல்வர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லிக்கொண்டு வலம் வருவதாக விமர்சித்தார். நாடு வளர்ச்சியடைந்து வருவதால் பிரதமர் ஜிஎஸ்டியை குறைத்துள்ளதாகவும், கேள்வி கேட்பதை விட ஜிஎஸ்டியை கொண்டாடுவோம் என்றும் அவர் கூறினார். நீங்க உங்களோடு நான், எங்களோடு நீ, இப்படியே வசனம் பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர மின் கட்டணம் ஏறியாச்சு, பால் கட்டணம் ஏறியாச்சு, இன்னைக்கு எல்லா விலையை ஏற்றிவிட்டு பதிவு கட்டணம் ஏறியாச்சு. ஆனால் உங்களோடு ஸ்டாலின், உங்களோடு முதல்வர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்களின் வாழ்வியலில் அன்றாட பொருட்களை விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சமுதாய புரட்சி, பொருளாதார புரட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியின் மீது பெண்கள் கடும் கோபத்தில் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பாமக தலைவர் அன்புமணி உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணத்தை மேற்கொண்டார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். மேலும் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கோபத்தில், ஆத்திரத்தில், கொதிப்பில் இருக்கின்றார்கள். இந்த திமுக ஆட்சி எப்படா முடியும் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க பார்த்தாலும் இந்த சாராயம், இந்த மதுக்கடையை விட மோசம் கஞ்சா, காக்கெயின், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, மெத்தில் ஆம்பிடபின் போன்ற போதைப் பொருட்கள். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தண்ணீர் பந்தல் அருகே செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிதண்ணீர் வீணாக செல்கிறது. காளையார் கோவிலில் இருந்து நாட்டரசன் கோட்டை வழியாக காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் செல்கிறது. இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிதண்ணீர் வெளியேறி குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனை குடிநீர் வடிகால் வாரியம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மேயர் பிரியாவின் சொந்த வார்டில் சாலையில் 6 போர் ஓடும் கழிவு நீரால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட 74வது வார்டின் கவுன்சிலராக மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளார். இந்த வார்டில் உள்ள ஏகாங்கிபுரத்தில் கடந்த 10 நாட்களாக கழிவுநீர் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் பாய்ந்து செல்கிறது.
இதனால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சாலையை கடந்து செல்ல முடியாமல் அவதியடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் உடலை திடமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நமோ யுவர் ரன் என்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சென்னை வேளச்சேரியில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. தீநகரில் இருந்து குளாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் தீநகரில் இருந்து தாம்பரம் அடுத்த கொளத்தூர் நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. குறுகலான சாலை என்பதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஓட்டுநர் உட்பட காயமடைந்த 8 பேரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ஜிஎஸ்டி தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அமலுக்கு வந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஜிஎஸ்டி தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களோடு ஜிஎஸ்டி தலைமை அலுவலகத்திற்குள் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.